வெல்கம். நாம இப்ப பார்க்க போறது கம் அப். இதுக்கு முன்னாலே கம் அக்ராஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். திடீர்னு சந்திக்கிறது அப்படிங்கிற மீனிங்ல கம் அக்ராஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த கம் அப். கம் அப் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு விஷயம் நடக்கிறது, திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றதுக்கு, ஏதாவது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கு நாம கம் அப் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேச்சுக்கு நடுவில் திடீர்னு ஏதாவது நோட் பண்றது, குறிப்பிடுறது, அந்த மாதிரி வரக்கூடிய இடங்களையும் நம்ம இந்த கம்மப்பை யூஸ் பண்ணலாம். அது மட்டும்தானா அப்படின்னா அது இல்லை. அதுவும் இல்லாம ஒண்ணு பக்கத்துல வருது, ஒண்ணு பக்கத்துல வருது, ஒண்ணு நெருங்கிறது, ஒண்ணு அணுகி போறது, ரீச் பண்றது அப்படிங்கிற மீனிங்லையும் நம்ம கம்மப்பை யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம அதிகரிக்குது, உயருது, சம்பளம், இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள், வாய்ப்புகள்,